தன் வாழ்நாள் முழுக்க சபரிமலை ஐயப்பனுக்கு சேவை செய்ய 8 வயதிலிருந்தே தன்னை அர்ப்பணித்த ஓர் இளைஞர். சபரிமலையில் பூஜை செய்ய சட்டப்பணியை கைவிட்ட இந்த இளைஞர் யார்? வருடம் முழுக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்பனை தரிசிக்கிறதுக்காக நடைப்பயணம் மேற்கொள்வாங்க. இந்த நிலையில அந்த கோவிலுடைய முக்கிய பொறுப்புகளையும் பூஜைகளையும் செய்யறதுக்காக தாழமன் அப்படின்ற குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் காலம் காலமா அதை நடத்திட்டு வரதா சொல்லப்படுது. அவங்களுக்கு தந்திரி அப்படின்ற பெயரும் இருக்காமா. இந்த சபரிமலை ஐயப்பன் கோவில்ல எந்த ஒரு முக்கிய முடிவுகளையுமே இந்த தாழமன் தந்திரி குடும்பத்தினர் தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுவரைக்கும் சபரிமலை ஐயப்பன் கோவில்ல தந்திரியா இருந்துட்டு வந்தவங்க கண்டரரு, ராஜவரு, அதுக்கு இவங்க தான் வழி நடத்திட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில இந்த தந்திரி பொறுப்புல இருந்து கண்டரரு, ராஜவரு விலக முடிவு செய்ததா கூறப்படுது. அவருக்கு பதிலா புதிய தந்திரியா அவருடைய மகனான கண்டரரு பிரம்மதத்தன் நியமிக்கப்பட இருக்கிறதா செய்தி ஒண்ணு வெளியாகி இருக்கு. இந்த தந்திரி பொறுப்பு அப்படின்றது சபரிமலையே கட்டி ஆளக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பா பார்க்கப்படுது. ஐயப்பன் மேல மிகுந்த பக்தி கொண்ட இந்த கண்டரரு பிரம்மதத்தன் தன்னுடைய 8 வயசுல இருந்தே பூஜைகள் பத்தி படிக்க தொடங்கி இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இப்போ சட்டத்துறையில பணியாற்றிட்டு வந்த இவர் சபரிமலையோடைய பூஜை பணிகள்ல கவனம் செலுத்துறதுக்காக 1 வருஷத்துக்கு முன்னாடியே தன்னுடைய பணியை ராஜினாமா செஞ்சதாகவும் சொல்லப்படுது. இதை தொடர்ந்து அடுத்த தந்திரி பொறுப்புக்காக, அதுவும் சபரிமலையோடைய முக்கிய பொறுப்புகளை கையாளுறதுக்காக கண்டரரு பிரம்மதத்தன் நியமிக்கப்பட இருக்கிறதா செய்தி ஒண்ணு வெளியாகி இருக்கு. உலகம் முழுக்க பிரபலம் அடைஞ்சிருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்பனை தரிசிக்கிறதுக்காக வருடந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்கக்கூடிய நிலையில தாழமன் குடும்பத்தில இருந்து அடுத்த ஆண் வாரிசு நியமிக்கப்பட்டிருக்கிறது பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு.